3 நாட்கள் தான் ரொம்ப விசேஷம். இந்த கவசம் திறந்து சுவாமிக்கு 3 நாட்கள் இந்த தைலாபிஷேகமானது நடைபெறுகிறது. அந்த 3 நாட்களுடைய தத்துவம் என்னன்னா, ஒரு நாள் பிரம்மா, ஒரு நாள் விஷ்ணு, ஒரு நாள் ஆதிசேஷன். 3 பேரும் பூஜை பண்றது தான் இந்த புராணோக்தமான விஷயங்கள். அந்த ஆதிசேஷனுக்கு அனுகிரகம் செய்யும் வண்ணமாக சுவாமி இருக்கார். ஏன்னா பிரம்மாவுக்கு சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய அந்த படைக்கும் தொழில சுவாமி அனுகிரகம் பண்றார். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ஸ்திதின்னு சொல்லக்கூடிய காக்கும் தொழில அனுகிரகம் பண்றார். உடனே ஏன்னா பிரம்மா, விஷ்ணு, ஆதிசேஷன் 3 பேர் சேர்ந்துதான் சுவாமியை நோக்கி ஜெபம் பண்றான், உங்களை பூஜை பண்ணணும் அப்படின்னு. அப்ப ஆதிசேஷன் மட்டும் நிக்கிறது, அவருக்கு என்ன அனுகிரகம் தெரியல. உடனே என்ன பண்றாரு, நீ எனக்குள்ளே வந்துருன்ற. அதனாலதான் சுவாமிக்கு படம் பக்கநாதர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். சுவாமி பாத்தீங்கன்னா நாக வடிவமாவே உள்ள இருப்பார். அப்பேற்பட்ட மூர்த்தி, அப்பேற்பட்ட ஆதிசேஷனுக்கு தனக்குள்ளேயே ஆதிசேஷன் கேட்டார். அப்பேற்பட்ட அனுகிரகம் இன்னைக்கு இந்த உற்சவத்துல, ஏன்னா பெரியவர்கள் முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அனுகிரகம் ஒவ்வொரு காலத்துல வச்சிருக்காங்க. எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஞான சம்பந்தருக்கு அனுகிரகம், திருநாவுக்கரசருக்கு அனுகிரகம், சேக்கிராருக்கு அனுகிரகம், பட்டினத்தாருக்கு அனுகிரகம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு அனுகிரகம். இதுதான் உத்தமமான விஷயம். ஏன்னா மனிதர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கும் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கும் 2 வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி நம்ம கோயில்ல சிறப்பு வாய்ந்ததுன்னா எல்லா தேவர்களுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய வண்ணமாக இங்க பரமேஸ்வரன் இருக்கிறார். அதே போல இன்னைக்கு ஆதிசேஷனுக்கு அனுகிரகம் செய்து அந்த தனக்குள்ளேயே ஆட்கொள்ளும் விஷயமானது நடைபெறுகிறது. அதை ஒரு விசேஷமாக கொண்டு இன்று அந்த ஆதிசேஷன் அனுகிரகம், அதற்கு விசேஷமாக சுவாமிக்கு விசேஷ உபச்சாரங்கள் மற்றும் தேவார இன்னிசை பாராயணங்கள்லாம் நடைபெற்று சுவாமி 4 மாட வீதிகளே இந்த உற்சவமானது நடைபெற உள்ளது. அந்த காரணத்தினாலே இந்த திருவொற்றியூர் வாழ் மக்கள் மற்றும் வெளிதேசத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து யார் வந்திருந்தாலும் எல்லாருமே இந்த கோயில் முன்புறம் வந்திருந்து எல்லாம் அல்ல எம்பெருமான் ஸ்ரீ மனோன்மணி அம்பிகா சந்திரசேகர் பெருமானை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஊர் நன்னா இருக்கணும், இந்த தேசம் நன்னா இருக்கணும், இந்த தேசத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் நன்னா இருக்கணும்னு எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ.